Hello students, now we are going to see a new poem, Lessons in Life. This is going to be a beautiful poem written by Brigid Braden and Daniel Ho. அதாவது நம்மளோட வாழ்க்கையை எப்படி நடைமுறைப்படுத்தணும், வாழ்க்கைக்கு என்ன தேவை, வாழ்க்கையில் யார் நமக்கு கூட வருவாங்க, யாருனால நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க இந்த போயமில். வாங்க பார்க்கலாம். Having a friend is like planting a flower. Having a friend is like planting a flower. ஒரு நண்பன் நமக்கு இருக்கிறான் அப்படின்னா நாம் ஒரு செடியை வளர்க்கதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செடி எவ்வளோ அழகாக சின்னதாக வளர்ந்து 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 அது பூ கொடுத்து காய் கொடுத்து கனி கொடுத்து நமக்கு எவ்வளோ நிழல் கொடுத்து உதவுதோ, பெரிய மரமாக ஆகுதோ, அந்த அளத்துக்கு ஒரு மரத்தோடைய இணைக்கு சமமாக நமக்கு வாழ்க்கைக்கு நண்பன்றவர் தேவை அப்படிங்கிறத இந்த முதல் லைன்லேயே அழகாக சொல்லியிருக்காங்க. ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ், இட் ஒன் டே வில் ப்ளூம். உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அனைத்தையும் உங்களுடைய நண்பன் கிட்ட காட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு மலர்ச்சியாக இருக்கும். Let's be aware as we walk on this planet. இந்த பூமியில் நம்ம சும்மா சாதாரணமாலாம் நடந்து போக முடியாது. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட துணையுமே இல்லாமல் நம்ம போயிட முடியாது, நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே நம்ம அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். டைனியஸ்ட்னா என்னது? சின்ன சின்ன உயிரினங்கள். சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட இந்த உலகத்தில் இடம் உண்டு, அது வாழ்கிறதுக்கான இடம் தேவைப்படுது. அந்த மாதிரி நாம் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கக்கூடிய நம்ம ஹியூமன் பீயிங்கும் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நமக்கு உறுதுணையாக நமக்கு நண்பன்ற ஒரு உறவு தேவை. லெசன்ஸ் இன் லைஃப் ஆரண்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் ரொம்ப சிம்பிளாக என்றைக்குமே முடியாது. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு சும்மா கிடைச்சிடாது, எல்லாமே இறைவனோட படைப்பில் நமக்கு நம்மளுடைய உழைப்பின் மூலியமாக தான் அனைத்துமே கிடைக்கும். ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பொருட்களாக இருந்தாலும் அதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தையாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் உனக்கு மதிப்பு தரேன், நீயும் என்ன மதிக்கணும். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உன்னை பற்றி நினைப்பேன், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சிந்திப்பேன், நீயும் என்னை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பூமியில் நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இந்த வாழ்க்கைக்கு நமக்கு முக்கியமான நபர்கள் தான். when you are forgotten it makes you feel sad. உன்னை யாராவது மதிக்கலை, உன்னை பற்றின நினைப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதை பற்றிலாம் நீ கவலையே படக்கூடாது. இட் மேக்ஸ் யூ ஃபீல், ஆனால் உன்னை அதை கவலைப்படுத்தும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் ஆகக்கூடாது. நோ தட் யூ மேட்டர். அதாவது இந்த இடத்துல நோ தட் யூ மேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பற்றிலாம் நீ எதுவும் வருத்தப்பட்டுக்காத அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஃபீலிங் வரும்ல, அச்சே என்னடா இவங்க நம்மளை கண்டும் காணாத மாதிரி போகிறாங்களே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் ஃபீலிங்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, பெருசு பண்ணிக்க கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. அண்ட் யூ மேக் அ டிஃப்ரென்ஸ். நம்மளை பார்த்து இவங்க கேவலமாக நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே என்ன பண்ணிக்க கூடாது, ஒரு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் கான்செப்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸு செய்ய தான் போகிறோம், நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்க தான் போகிறோம். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். உனக்குள்ள நீயே தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட இருந்த அப்படின்னா மற்றவங்க யார் என்ன சொன்னாலும், மற்றவங்க உன்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நீ கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ தைரியமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ ஒவ்வொரு நாட்களும் உன்னோட வாழ்க்கையை நீ அழகாக கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். Lessons in life aren't always so simple.
மறுபடியும் இதே லைன்ஸில் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் ஒன்னொன்றும் ரொம்ப சிம்பிளாலாம் கிடையாது, ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் நமக்கு இருக்குது. நத்திங் யூ ஆர் கிவன் will ever come free. நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு சும்மா கிடைச்சது கிடையாது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. சின்ன பொருட்கள் கூட நமக்கு என்னதான் அது, நம்ம அதுக்கு தேங்க்யூ சொல்லி தான் ஆகணும். அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கிறதுக்கு நமக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஒரு நல்ல நண்பனை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட், ஐ திங்க் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி அழகாக இந்த போயமை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த போயமை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். அதே போல் நல்ல விதத்தில் நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிறதும் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ.